ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த உரையாடல்ல நாம பேச போறது ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு டாபிக். 2020க்கு அப்புறம் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்தவரா? மார்க்கெட்டை நீங்க உங்களுடைய கண் பார்வை வழியா மட்டும் பார்க்கலங்க, இன்னொருத்தருடைய பார்வை மூலமாகவும் நீங்க பாக்குறீங்க. அந்த இன்னொருத்தர் தான் இன்றைய வீடியோனுடைய இந்த உரையாடலுடைய டாபிக். நாம ஒரு விஷயத்த இன்னொருத்தரின் பார்வை மூலமா பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு பயஸ், அவங்களுடைய ஒரு எண்ண ஓட்டம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே நம்மளுடைய லைஃப்குள்ள வந்துடுது. இது தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்கிறது இல்லை. இது காரணம் என்ன தெரியுமா? அவங்க தினம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தினம் நம்ம கிட்ட ஒருத்தர் பேசும்போது அவங்களுடைய தாக்கம் நம்ம மேல வந்துடும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெய்லி மார்னிங் பீச்சில் வாக் போவார். அவர் சொல்லுவாரு, நான் இந்த நபரோட கிட்டத்தட்ட 5 வருஷம் வாக்கிங் போயிருந்தேன் சார். காலையில எந்திரிச்ச உடனே அவர் வருவார் சார். வந்துட்டு அவரோட வாக்கிங் போகும்போது காலையிலேயே அவர் எதுவுமே சரியில்லை, உலகமே சரியில்லை, நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பார். இப்படி ஒரு 3/4 மணி நேரம் இவரோட வாக்கிங் போக போக என்ன ஆகுதுன்னா, ஸ்லோவா அந்த நெகட்டிவிட்டி என் மைண்ட்லயும் ஏறிடுது. காலங்காத்தால அந்த தாட் ப்ராசஸ் என் மைண்ட் உள்ள ஏறிடுது சார். இப்படி 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் திடீர்னு அவர் வரல, அவர் உடம்பு சரியில்லை. அப்ப நான் இன்னொருத்தரோட வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். அந்த நபர் இவருக்கு நேர் எதிர்மறையானவர். இவரோட நான் டெய்லி வாக்கிங் போகும்போது இவர் நல்ல கருத்துக்கள், பாசிட்டிவான விஷயங்கள், ஆப்டிமிசம், இதையெல்லாம் எனக்கு காலையில கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த ரெண்டுத்துக்குள்ள கான்ட்ராஸ்ட் தெரிஞ்ச பிறகுதான் எனக்கே புரிஞ்சுது நாம எப்படி ஒரு விஷயத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது. இதுதாங்க இன்னைக்கு உங்க முதலீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா தினமும் உங்க லைஃப்குள்ள வந்து உங்களை ஒரு வகையாக சிந்திக்க வைக்கக்கூடிய நபர்களாக அவர்கள் இன்றைக்கு உருவெடுத்து விட்டார்கள். பல பேருக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கணும், உங்களுடைய சினிமா பார்வை எப்படி இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை பார்வை எப்படி இருக்கணும், செலவு பற்றின பார்வை எப்படி இருக்கணும், முதலீடு பற்றிய பார்வை இருக்கணும், இப்படி எல்லா திசையிலையும் இவர்களுடைய தாக்கம் உங்க லைஃப்குள்ள வந்திருக்கு. இப்படிப்பட்ட தாக்கம் அவசியமா? ஃபர்ஸ்ட் எல்லாத்த பத்தியும் ஒருத்தர் சொல்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கணுமாங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வாங்க இந்த உரையாடல்ல இந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை பத்தி சுப்ரா கிட்ட பேசுவோம். சுப்ரா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க இன்ஃப்ளூயன்சரா? இல்ல, இன்ஃப்ளூயன்சர் டெஃபினிஷனே ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். என்கிட்ட 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, ஓகே. சப்ஸ்கிரைபர் இல்லன்றீங்க. ஓகே, அப்பனா நீங்க வந்து அந்த மாதிரி எண்ணிக்கை அளவிலான ஒரு ஃபாலோவிங்கை உருவாக்கக்கூடிய எந்த விதமான ஒரு அணுகுமுறையை நீங்க கையாளவில்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்க அந்த அப்ரோச் எடுக்கல, நேச்சுரலா வந்து ஓகே, ஆர்கானிக் ஃபாலோவிங் இருக்கு. 5 வருஷம். அப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்ங்கிறதோட பிளே புக் கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க என்ன, அவங்களுடைய அப்ரோச் என்ன, அவங்களுடைய மாடல் என்ன? சரி, அவங்க வந்து ஆரம்பிக்கிறத சின்னதா ஆரம்பிக்கிறான். அண்ட் எந்த டாபிக்ல வேணா இருக்கலாம். அவன் வந்து குக்கிங்ல இருக்கலாம், ஜிம் பாடியில இருக்கலாம், எதுலையாவது இருக்கலாம். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்துட்டு அப்புறம் திடம்னு அதுல இருந்து அவன் ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு ஃபாலோவிங் இருக்கு. ஸோ அதே ஃபாலோவிங் தானே, அந்த மாதிரி எந்த வேணா பேசுகிறான். அண்ட் அப்புறம் அவளுக்கு என்ன ஆயிருதுன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ, இன்சூரன்ஸ் கம்பெனியோ, பேங்க்கோ வந்து என்னோட ப்ராடக்டை பற்றி பேசு, அதுக்கு நான் ரூபா தரேங்கிறான். ஸோ அவளோட பிஸ்னஸ் மாடல் நிறைய பேருக்கு
அந்த ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுறது தான். அது வந்து பேசுவான், இல்லாட்டா பின்னாடி இருக்கும், அதை லோகோ போட்டுப்பான், ஏதாவது இல்லையா சம் நேரடியாவே இந்தியால வீடு வாங்காத துபாயில வீடு வாங்கன்னு சொல்லக்கூடிய இல்ல இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கான். இருக்காங்க இல்லையா? ஓப்பனா இல்ல அவ வந்து இது வந்து ப்ராட் கேட்டகரின்னு பீப்புள் திங்க். வீடு வாங்கணுமா இந்தியால வாங்காதே துபாயில வாங்க, இது வந்து ப்ராட் கேட்டகரி. நான் இந்த பில்டர்ட்டு போன்னு சொல்லலையே, அந்த பில்டரோட லோகோ பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸும் போடுவான். இருக்கும். ஆட் போட்டிருப்பான், இல்லாட்டா ஸ்பான்சர்ட் பை சொல்லுவான், ஏதாவது இருக்கும். ஸோ தப்புன்னு சொல்லலை, அதுதான் பிஸ்னஸ் மாடல். பிஸ்னஸ் மாடல் படிக்கு அவ பேசுறதுக்கு அவளுக்கு ரூபாய் கிடைக்கிறது, அதுதான் பிஸ்னஸ் மாடல். அண்ட் இட்ஸ் குட் மணி. 1.5 லட்சம் 2 இப்போ ஒரு லட்சம் கிடைக்கும். இன்ஃப்ளூயன்சர் பாப்புலர் ஆகும்போது அவங்களே வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் நடத்துறது அல்லது அவங்கள சந்திக்கணும்னு அந்த ஃபேன் ஃபாலோவிங் அவங்களுக்கு கிட்ட காசு வாங்குறது, இப்படி நிறைய ரெவென்யூ மாடல்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க இல்லையா? அது தவிர அவங்களே சில ப்ராடக்ட் விற்கிறது, ஒரு ஆமா. சேவையை விற்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? Correct. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து செய்யறது தப்பா? ஃபர்ஸ்ட் தப்பு இல்லை, நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இது வந்து மார்க்கெட்டு. மார்க்கெட்டில் உங்களுக்கு 15 ரூபா காஃபியும் இருக்குது, 1500 காஃபியும் இருக்குது. நீங்கள் தான் போய் கரெக்டாக சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எது வேணும்னு. ஒரே நாள் நீங்கள் 15 ரூபா காஃபி யார் கூடயாவது குடிச்சுட்டு யார் கூடயாவது பிஸ்னஸ் மீட்டிங்னு ஒரு 5 ஸ்டாரில் உட்காந்து 1500 காஃபியும் குடிக்கலாம். அந்த 1500 காஃபி விற்கிறது தப்பா, 15 ரூபா காஃபி விற்கிறது தப்பான்னு தப்பு கிடையாது, எல்லாம் இருக்குது. யூ ஹேவ் டு நோ உங்களுக்கு அது சூட்டபிளா இல்லையா, எனக்கு இது தேவையா, யூ ஹேவ் டு நோ. உங்க பார்வையில இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக சொசைட்டிக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் என்ன, கிடைச்ச கெட்ட விஷயங்கள் என்ன? சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேர் நிறைய நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு யூடியூப் வீடியோஸும் பண்ணுறா. அது அவளுக்கு மெயின் பிஸ்னஸ் இல்லை. இப்போ நீங்கள் கென் ஃபிஷரோ மார்கன் ஹவுஸ் எல்லாம் எடுத்துட்டாக்க அவள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறா, வெஞ்சர் கேபிட்டல், அதெல்லாம் பில்லியனர். கென் ஃபிஷர்லாம் பில்லியனர். அவனுக்கு இந்த யூடியூப்பில் வர ரெவன்யூவில் ஒன்றும் அவள்லாம் நிஜமாவே இப்படி பண்ணணும்னு சொல்கிறான். மேபி தேர் கலெக்டிங் ஏயுவன், அது இல்லை சொல்லலை. ஸோ அவன் வந்து கிளியராக சொல்கிறான் என்னெல்லாம் பண்ணணும்னு. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய டாப் குவாலிட்டி. நான் இந்தியன் வீடியோஸ் பேர் சொல்ல விரும்பலை, பட் தெர் ஆர் மெனி குட் குவாலிட்டி இந்தியன் வீடியோஸ் ஆல்சோ. ஸோ அதை வந்து பார்த்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் உட்காந்து எல்லாம் தேட முடியாது. இப்போ யாராவது புக் சம்மரி கொடுக்குறான், இப்போ நானே நிறைய புக் சம்மரிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட பிளாகில் இருந்தது, அதை சும்மா நான் இதில் படித்து புக் சம்மரி பண்ணியிருக்கேன். ஒரு 400 பேஜ் புத்தகம் நீங்கள் படிக்க போகிறது இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அதெல்லாம் தான் நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துக்கலாமே தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷேர் வாங்கணும் அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும், போர்ட்ஃபோலியோ காம்போசிஷன் எப்படி இருக்கணும், போர்ட்ஃபோலியோ சைஸிங் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ப்ராட் இண்டிகேட்டர்ஸ் ஒருத்தர்கிட்டேருந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபண்டை வாங்கு, இந்த ஃபண்டை வாங்கினா லாஸே ஆகாது, அந்த மாதிரி அட்வைஸ் எடுத்துக்கக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ யூ ஆர் சேயிங் தட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போய் உன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு கேட்காத. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக். அப்படி சொல்றீங்க ஏன்? இப்போ நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர், நான் வந்து பிஎம்எஸ் மேனேஜர், நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கேன், அட்வைசரா இருந்திருக்கேன். இப்போ நம்ம கிட்ட வந்து கேட்கலாம், ஏன் அவங்கள்ட்ட போய் கேட்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? வாட் இஸ் த லாஜிக் ஆஃப் இட்? ஏன்னா he may not know this. இல்ல இப்போ 10 வருஷம் 20 வருஷம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு யூடியூபும் பண்றான்னா வேற விஷயம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு SEO தெரியும், எப்படி வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ண தெரியும், அதெல்லாம் தெரியும். நான் 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும், ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும், ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரியும், யூடியூப் தெரியும், அதெல்லாம் தெரியும். தம்ப்நெயில் போட தெரியும், அதை மார்க்கெட் பண்ண தெரியும், டைட்டில் கொடுக்கணும் தெரியும், அதெல்லாம் தெரியும். சப்ஜெக்ட் தெரியாது, இன்வெஸ்ட் பண்ண தான் தெரியாது. அதை நான் இங்கேருந்து பிச்சு எடுத்து ஏதோ பண்ணி நான் போடுறேன். ஸோ ஐ மே ஆல்சோ பி ரைட் இன் த புல் மார்க்கெட். ஸோ அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அவனுக்கு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட அசெட் அலோகேஷன்ல அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நான் இன்னும் அது வரைக்கும் போய் சேரலம்மா. இட்ஸ் நாட் இந்த ஃபர்ஸ்ட் இயர் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் டாக்டர் வந்து படிக்கிறான், எக்ஸாம் எழுதுறான், இல்லை அதுவும் கிடையாது. ஸோ அங்கே போகிறது கொஞ்சம் டேஞ்சரஸ். ஆனாக்க இன்னைக்கு 22 வயசு பசங்க 18 வயசு பசங்க அங்கதான் போவோம். ஏன்னா அதுதான் ஃபிளாஷியா இருக்கு, நல்லா இருக்கு. ஏதோ மேலேருந்து ஏதோ குதிக்கும், கீழே இருந்து ஏதோ நம்ம பண்ற வீடியோலாம் போரிங்கா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. 20 நிமிஷம் கேட்கணும்னு யாரு கேட்கறா? அதை 1.8ல போட்டு 1.5ல போட்டு கார்ல போறது எப்போதும் கேட்கறான். உட்காந்து நோட்ஸ் பண்றது அதெல்லாம் பண்ணினாக்க இன்னைக்கு வெரி குட் கண்டென்ட் இஸ் அவைலபிள். வெறும் யூடியூப்ல உங்களுக்கு வெப்சைட்ஸு, புக்ஸு எல்லாம் இருக்குது, நல்ல சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும். ஸோ ப்ரெஸ்கிரிப்டிவா ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் சரியா இருக்காதுங்கிறது உங்களுடைய வியூ? இருக்காது. அண்ட் இட் மே பி இன்ஃப்ளூயன்ஸ் பை அதர் திங்ஸ்.
வேற வேற கன்சிடரேஷன்ஸ் இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, அவன் போடுற அன்னைக்கு பாக்குறீங்களாங்கிறதும் தெரியாது. அவன் நீங்க பாக்குற அன்னைக்கு அவன் ஏதோ பண்ணிட்டு 15 நாள் கழிச்சு வேற ஏதாவது பண்ணினாக்க லீகலி ஹி இஸ் நாட் ராங். ஒண்ணுமே பிடிக்க முடியாது, ஒன்றும் பிடிக்க முடியாது. ஒரு ஃபண்டு சொல்றான், இல்லாட்டா ஒரு கம்பெனி சொல்றான், இல்ல அது வந்து உங்கள்ட்ட சொல்லணுங்கிறது கூட அவனுக்கு கிடையாது. இல்ல இன்ஃப்ளூயன்சருடைய தாக்கம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மூலமா தான் இருக்கு. ஃபண்ட் மூலமா பாத்தீங்கன்னா நான் உனக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குறேங்கிறது தான் இன்ஃப்ளூயன்சர் பிச், வேற ஒன்றும் கிடையாது. ஐ நோ ஹவு டு கெட் த ஹையஸ்ட் ரிட்டர்ன். பட் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுப்பேன்னு நான் எப்படி முதல்ல சொல்ல முடியும்? See, it's not a correct thing. It's wrong. Nobody knows where you'll get the highest return. Correct. So, இல்லைன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் எடுக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது அது கொடுப்பேன்றதுக்கான ஒரு ப்ராக்சி இல்லையா? ஐ நோ ஹவு டு கெட் ஹை ரிட்டர்ன் சொன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் டெல்லிங் த இன்வெஸ்டர் யா ஐ நோ யூ கேன் கம் டு மீ. பட் இதெல்லாம் வந்து இன்வெஸ்டர் எப்படி பார்க்கணும் சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இது எப்படி பார்ப்பீங்க? இல்ல நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்குற விதமே வேற. நல்ல ஃபண்டா, எவ்வளவு வருஷமா பண்ணியிருக்காங்க, ஃபண்ட் மேனேஜர் போகாம இருக்கானா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் போயிட்டு அவனை ரீப்ளேஸ் பண்ணுற சக்தி இருக்கா, நான் பார்க்கறது வேறு விஷயம். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னதுனால ஒரு ஃபண்ட் ஹவுஸ் செலெக்ஷனோ ஒரு என்எஃப்ஓ செலெக்ஷனோ நான் பண்ணவே மாட்டேன். ஸோ என்ன அது பாதிக்காது. பாதிக்கிறவங்க அதை எப்படி பார்க்கணும்? இல்ல அதனால நான் அதை எப்படி பி மோர் கேர்ஃபுல். அதனால நீங்க ஏதாவது ஒரு கத்துக்க வேண்டிய இன்ஃப்ளூயன்சரை பார்த்து அதெல்லாம் கத்துக்கோங்க. தென் யூ வில் நோ தட் திஸ் இஸ் நாட் த வே டு செலக்ட் அ ஃபண்ட். இது வந்து இந்த பேசிஸ் இல்லை. இது வந்து நான் டெலிவிஷன் பார்த்து கிரிக்கெட் கத்துக்கிறேங்கிற மாதிரி இது வந்து முடியாது. இப்படி முடியாது. நீங்க கொஞ்சம் பேடை போட்டுட்டு நெட்ஸுக்கு போய் பால் அடி வாங்கி கையில பட்டு அதெல்லாம் பண்ணி தான் நீங்க கிரிக்கெட்டர் ஆக முடியும். அந்த மாதிரி கிரிக்கெட் கத்துக்க முடியாது. சிமுலேட்டர்லயாவது கொஞ்சம் ட்ரை பண்ண. வெறும் டிவியை பார்த்து நான் நிறைய டிவி பார்த்துருக்கேன். இது வந்து நான் சினிமாலாம் நிறைய பார்த்துருக்கேன். நான் ஜெமினி மாதிரி நடிக்க முடியுங்கிறதுலாம் கிடையாது. நேச்சுரலாக வரணும், இல்லாட்டா ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கணும். இப்போ பல பேர் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிற ஸ்டாக்ஸை வாங்கி இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற ஃபண்ட்ஸை வாங்கி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ இப்போ ஒரு சிக்கலில் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க நிறைய போர்ட்ஃபோலியோ ப்ராப்ளமில் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளமில் இருக்கிற போர்ட்ஃபோலியோவை எப்படி அந்த இன்வெஸ்டர் சரி பண்ணணும்? ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் இஸ் நாட் டெல்லிங் இதை எப்படி சரி பண்ணணும். அப்படியே பார்க்கலான்னு சொல்றான், அல்லது எஸ் வாஷ் தி ஹேண்ட்ஸ் ஆஃப். நடுவில் நான் எப்போ விற்க சொன்னேன்னு சொல்லுவாங்க, எதையாவது ஒன்று சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்க மாத்தி சொல்றாங்கன்றதான் என்னுடைய வியூ. இல்ல இன்னும் கொஞ்சம் வாங்கன்னு வேற சொல்றாங்க, அதுவும் சொல்றாங்க. ஓகே, இப்போ உங்க அட்வைஸ் இன்வெஸ்டருக்கு என்ன? ஓகே, நடந்து போச்சு. இதுல இருந்து எப்படி கத்துக்கிட்டு அந்த இன்வெஸ்டரை அடுத்த கட்டத்துக்கு போகலாம் சொல்லுங்க. இல்ல இது இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, how to preserve the capital first. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னதை கேட்டவா எனக்கு ரொம்ப ரேரா. 4 இன்ஃப்ளூயன்சர் சொன்னது இதையும் வாங்கியிருக்கேன் அதையும் வாங்கியிருக்கேன்னு வாங்குறவா நிறைய பேர் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்தாக்க நான் வேற ஒருத்தருடையும் கேட்க மாட்டேன், நான் சொல்றது தான் பண்ணுவேன்னு ஒரு ப்ராமிஸாவது இருக்கணும். இல்லை சும்மா நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஃபீஸும் சார்ஜ் பண்ணாமைக்கு சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டைமும் இல்லை எனர்ஜியும் இல்லை. ஸோ நான் இதெல்லாம் என்டர்டெயினே பண்ணல. ரொம்ப தெரிஞ்சவா ஃப்ரெண்டோட அப்பா அது மாதிரி யாராவது இருந்தாக்க கொஞ்சம் வந்து மாமா உங்களுக்கு இவ்வளோ கம்பெனிஸ் வேண்டாம், இவ்வளோ ஸ்கீம்ஸ் வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படி சொல்லி ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பேட் ஆர்எம் ஒரு பேட் இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் மோசமான போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கா. அதான் யார்கிட்ட கேட்டேன், இல்லை சூப்பரா என்னோட மருமாள் தான் அங்கே வேலை பண்ணுறா, அவள் எங்கே வேலை பண்ணுறா, ஒரு புரோக்கரில் பேக் ஆஃபீஸில் வேலை பண்ணுறா. அவளுக்கு எப்படி தெரியும் புரோக்கர்கிட்ட? இப்போ பேங்க்கில் வேலை பண்ணுற ஹெச்ஆர் ஹெட்டுக்கு பேங்கிங்கை பற்றி எப்படி தெரியும்? கொஞ்சம் தெரியும், ஆனால் ஷி இஸ் நாட் அ பேங்கிங் எக்ஸ்பர்ட். ஸோ யூ ஷுட் நோ அவள் என்ன பண்ணுறா, ரிசர்ச்சில் இருக்காளா? சரி, ரிசர்ச்சில் இருக்கிறவாளுக்கு அவள் பண்ணுற கம்பெனியை பற்றி தெரியும், ஃபுல்லாக தெரியாது. அந்த மாதிரி உங்களை பற்றி ஃபுல்லாக தெரியாது ஒரு இன்ஃப்ளூயன்சரை நம்பி நீங்கள் வாங்கிட்டு அவங்ககிட்ட போனாலும் அவனையும் ஒண்டர் பண்ணுவான்ல, நீ ஏன் இதில் லாஸ் புக் பண்ணல, ஏதாவது கேட்பான். ஏன்னா அவன் வந்து போர்ட்ஃபோலியோ ஃபாலோ அப்னு கிடையாது. தினம் ஒரு கதை சொல்லணும், அவ்வளவுதான். கதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். வியூவர்ஷிப் வேணும். அன்னைக்கு அவனுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஒரு கம்பெனில, ப்ராப்ளமே இல்லாத மாதிரி கான்ஃபிடென்ட்டா ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் வரும். ஆமா, உதாரணத்துக்கு ஒரு கிரைசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு பேங்க்ல ஒரு ப்ராப்ளம் வருது, அன்னைக்கு பயங்கர ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீ வாங்கலாம், இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸி, அந்த பேங்க்ல இது நடக்கலையா, இங்க அது நடக்கலையானாக்கா, இந்த ஃபண்ட் ஹவுஸ் வாங்கலையா, அந்த ஃபண்ட் ஹவுஸ் வாங்கலையா, இதெல்லாம் சொல்லிட்டாக்கா
தட் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி இல்ல. வேர் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி இன் தட்? யூ ஆர் ஒன்லி கிவிங் எக்ஸ்கியூசஸ். கரெக்ட். பட் அதை இன்வெஸ்டர் எக்ஸ்கியூஸா பார்க்காம நம்ம கிட்ட இருக்கு சரியா போயிடும் அப்படின்னு இந்த ஆமா. அமீர் கான் படத்துல வர மாதிரி ஆல் இஸ் வெல் சொல்லிட்டு போயிடுறாங்க. இது சரியா? எப்படி அந்த இன்வெஸ்டர் தன்னை வந்து காப்பாத்திக்கலாம்? கிவ் அ பிரிஸ்கிரிப்ஷன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ஹியர் த ட்ரூத். நான் தப்பு பண்ணினேன்னு அவன் கேட்க வேண்டாம். அவன் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னான், அவன் சொன்னான்னு ஏதாவது கதை சொல்றான். ஆமாம், நான் அவனை கேட்டு தப்பு பண்ணிட்டேன். நான் என் டென்டிஸ்ட்டை கேட்டு இந்த ஷேர் வாங்கியிருக்க கூடாது கிடையாது. ஏன் வாங்கினா டென்டிஸ்ட் சொன்னான். நீ டென்டிஸ்ட் கிட்ட ஷேர் போர்ட்ஃபோலியோ பற்றி ஏன் பேசினா, பல்ல பற்றி தானே பேசணும்னு ஒருத்தரும் கேட்கறதே இல்லை. எல்லாரும் ஏன் உடம்பு சரியில்லைன்னா பொல்யூஷன் இது அதுமா, நீ ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்ற, எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லல டாக்டரும். தெரியும் வெளியில் போயிடுவாங்க. அந்த மாதிரி நிஜத்தை சொல்கிறவா ரொம்ப குறைச்சல். ஸோ நிஜத்தை சொல்லணும். நீ வந்து யார் சொன்னாலும் கேட்குற. ஸோ அந்த அப்பாவும் பிள்ளையும் கழுதையை தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போன கதையாகிறது. நீ யார் சொன்னாலும் இவா சொன்னான்னு இதை வாங்கினா, இவா சொன்னான்னு அதை வாங்கினா, 3 ரிலேஷன்ஷிப் மேனேஜர், 3 பேங்க்ல இப்படி பார்த்து ஒரு 100 மியூச்சுவல் ஃபண்டு இல்லாட்டா 80 ஷேரு வாங்கி குப்பை மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு சொன்னா ஐ ஹேவ் தட் ஷேர், 100 ஷேர் இருக்கும். அது ஒண்ணுமே இம்பாக்ட் இருக்காது. நிறைய போர்ட்ஃபோலியோ நான் பாக்குறேன் சுப்ரா, 200 ஸ்டாக் இருக்கு, 80 ஃபண்ட் இருக்கு. ஆமா, நான் அதை பார்க்கும்போது யோசிப்பேன், எங்க வாங்கினீங்க? எப்படி? எல்லாம் டைரக்டர் இல்ல, டைரக்டர் இல்ல, பேங்க் இருக்கும். ஏ பேங்க், பி பேங்க், சி பேங்க், 3 பேங்க்ல சொல்லி அது சேர்த்து பார்த்தாலும் வருது. அதெல்லாம் நான் என்ன அதை பார்க்கும்போது யோசிப்பேன்னா, இது எப்படி ஜெயிக்கும், இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ஜெயிக்க வைக்கிறது? எனக்கு வந்து இட் இஸ் லைக் ஐ எம் சீயிங் a லாஸ்ட் கேஸ். ஓகே, எப்படி சொல்ல வைக்கிறது அவங்கள்ட்ட? அவங்க எப்படி செய்ய வைக்கிறது? ஹவு டு டெல் தம் இட்ஸ் பேட், ஹவு டு டெல் தம் இட் நீட்ஸ் சேஞ்ச். இப்போ நீங்க அந்த மாதிரி வந்து நேராக சொல்லிடுறீங்கன்றீங்க. இல்ல, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அதை வந்து ஐ ஆஸ்க் somebody to put it in an Excel sheet and see the returns and say, நீ 80 வாங்கியிருக்கல, you're under performing the index. இதுக்கு நீ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கியிருந்தா போருமே, எதுக்கு இவ்வளவு அதையும் இன்ஃப்ளூயன்சர் பண்ணிடுறாங்க கடைசியில. அதுக்கு இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பான், அவன் வந்து எதுவுமே வேண்டாம், நீ வெறும் இண்டெக்ஸ் பண்ணு. சி, நான் வேலைக்கும் போக மாட்டேன், அதாவது நான் இதை பத்தி படிக்கவும் மாட்டேன். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்றதை பத்தி சொல்றேன் சார். 10 வருஷம் முன்னாடி ஆக்டிவ் ஃபண்ட்ல எனக்கு எது வாங்கணும்னு தெரியும்னு சொல்லி தப்பான ஆக்டிவ் ஃபண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி 10 வருஷம் ரிட்டர்னே பண்ணாம, இப்போ திடீர்னு பார்த்தா உனக்கு எதுவுமே வேணாம், நீ வெறும் நிஃப்டியில பணம் போடுன்னு ஒரு புது அவதாரம். It's a new avatar that these people are taking. And first இப்போ இதை பாக்குறவங்க அதை பார்க்கல, அந்த பழைய அவதாரத்தை அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு மோசமான ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த நபர் கொடுத்தாரு, அதன் விளைவுகள் என்னாச்சு, இன்வெஸ்டர்ஸ் என்னாச்சு. ஏன்னா விட்டவன் யாரும் வெளில வந்து சொல்றது இல்லை, இந்த ஆள் சொன்னதெல்லாம் தப்பாயிடுச்சுன்னு. இப்போ புதுசா பாக்குறோம், என்னவா நல்லா சொல்றாருப்பா இந்த இன்ஃப்ளூயன்சர். அவர் என்கிட்ட கூட சொல்லுவார், அவரோட போய் வீடியோ பண்ணுங்கப்பா, இவரோட போய் வீடியோ பண்ணுங்கப்பா. நான் நினைப்பேன், இவர் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கூட டிட் நாட் ட்ரா ரெஸ்பெக்ட் இன் மை மைண்ட். நான் ஏன் இவரோட போய் பேசணும்? இதுல வந்து எனக்கு என்ன வேல்யூ அடிஷன், இல்ல என்னோட வியூவருக்கு என்ன வேல்யூ அடிஷன்? ரெண்டுமே கிடையாது. மேபி இஸ் பாப்புலர். See, somebody having more viewers and followers is popularity. It is not competence. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து திறன் இல்லை, அது வந்து ஒரு பாப்புலாரிட்டி. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அந்த இல்ல, நான் எப்படி ஹவுல பர்சன் இல்ல, அன்னைக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னா, சுப்ரா நீ வந்து பீஷ்ம பிதாமா மாதிரி தான். அதுதான் ப்ராப்ளம். சிக்கண்டியை பார்த்தா பூர்வ ஜென்மத்துல என்னதான் இருந்தது கண்ணு தெரியுது. உங்களுக்குலாம் சிக்கண்டியை பார்த்தா பெரிய வாரியர் நினைக்கிறேன், எனக்கு தெரியும். சரி, ஆனாலும் நீ பீஷ்ம பிதாமா தான் சொன்ன. கரெக்ட். நான் சொன்னது ஒன்றும் கேட்கல, எல்லாம் துரியோதனன், நீங்கள்லாம் துரியோதனன். நான் பீஷ்ம பிதாமா இருந்து என்ன பிரயோஜனம்? அர்ஜுனன் இருந்தாக்க யூஸ்ஃபுல், துரியோதனா இருந்தா என்ன? இன்வெஸ்டர் தான் அர்ஜுனன் ஆகணுங்கிறீங்க. இன்வெஸ்டர் அர்ஜுனன் ஆனாக்க தான் அவன் கரெக்ட் அட்வைசரே சூஸ் பண்ணுவான், இல்லாட்ட தப்பு அட்வைசர்ட்டு போவான். ஏன்னா துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் சாய்ஸ் கிடைச்சிது. அதில் கூட சொன்னால், முதல்ல நான் அர்ஜுனன் தான் பார்த்தேன்னு, இல்லை எனக்கு தான் முதல்ல சாய்ஸ்னு சொல்லி அவன் சூஸ் பண்ணினதே தப்பு. ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்டர் தான் நல்ல அட்வைசர் சூஸ் பண்ணுவான். அவன் இல்லாட்ட தப்பு அட்வைசர்கிட்ட போய் அந்த அட்வைசரோட கிரீடு, இவனோட கிரீடு, அந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்எஃப்ஓ, அந்த கொடுக்குற கமிஷன், இது எல்லாமே சேர்த்து அவன் போர்ட்ஃபோலியோ நாசம் தான் ஆகும். என்கிட்ட ஒருத்தி வந்தா, எங்கள் சித்தப்பாவோட போர்ட்ஃபோலியோன்னு அனுப்பிச்சா, 80 ஸ்கீம்ஸ் இருந்தது. நான் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி, செபியே இவ்வளோ பேருக்கு அப்ரூவல் கொடுக்கல, எப்படி வாங்கினாங்க? HDFC growth பிளான், டிவிடெண்ட் பிளான், ஒரே ஸ்கீம்ல 2 வாங்கி 3 RM பண்ணி மெஸ்ஸா வச்சிருந்தான் போர்ட்ஃபோலியோவை. அவசியமே இல்லைல்ல. நான் வந்து உட்காந்து கற்றுக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நான் ஒத்துட்டியும் போக மாட்டேன், நான் தனியாக தான் பண்ணணும்னா உனக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் போடணும். இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுட்டு, ஓ சூப்பரா இந்த ஃபண்டு நல்லா பண்ணியிருக்கேன்னா நோக்கது இல்லை.
ஏன்னா நீ உட்காந்து கத்துக்கிறதுக்கும் விரும்பல, You don't want to spend also. கேட்கறதுக்கும் விரும்பல, யார்கிட்ட போகணும்னு தெரியாது. இதெல்லாம் வந்து டைரக்ட் இல்ல, But growth. but இது growth ஆஃப் இதாவது சாரி இதெல்லாம் ரெகுலர். ஆனா பேங்க் இது எல்லாத்தையும் போய் இதுல 10,000 50,000 20,000 போட்டு so it's not the option, it is the attitudeங்கறீங்க. டைரக்டா இல்ல ரெகுலராங்கிறது இஷ்யூ இல்லைங்க. இஷ்யூவே இல்ல. அவங்க கிட்ட என்னன்னாக்க நிறைய இன்கம் இருக்கு. ஒரு 6 கோடி 7 கோடி இன்கம் இருக்கு. ஹாங்காங்ல உட்காந்துருக்கான். ஸோ ஈக்விட்டியும் இருக்கு, இதுவும் இருக்கு. நல்லா இருக்கு. Mess ஆனா. சென்னையில 2 வீடு இருக்கு, பெங்களூர்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு சரியா டிரான்ஸ்ஃபர் ஆல அவனோட அசெட்ஸ் ஒரு மெஸ். அது அவன் வேணும்ட்டுலாம் பண்ணல, பணம் சேவ் பண்ணணும்லாம் பண்ணல. அவன் எதிர்த்து அவர் பொத்தன்ட்ட போறான், அவன் சொல்றான் நோ சார் யூ ஆர் நவ் டூ பிக் யூ ஷுட் டூ பிஎம்எஸ். ஸோ அங்கே ஒரு 50 லட்சம் பிஎம்எஸ் இப்படியே குப்பை மாதிரி சேர்த்துருக்கான். ஒரு தோபி லிஸ்ட், இது வந்து போர்ட்ஃபோலியோ கூட இல்லை, தோபி லிஸ்ட். கொஞ்சம் ஈக்விட்டி இருக்கு, கொஞ்சம் இது இருக்குன்னு. அப்புறம் ஒரு ஆள் உட்காந்து இதை க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ண இடத்துல இப்போ பட் ஆள் இது எந்த கிடைக்கல. இன்ஃப்ளூயன்சர் பண்ணுவான் சார்? ஒத்துணும் பண்ண முடியாது, அவங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. இல்ல இப்போ எங்கிட்ட ஒருத்தர் இல்ல வந்து இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்ன ஷேர் எல்லாம் வாங்கி ஒரு லாங் லிஸ்ட் 30 40 எல்லாரும் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அத்தனை பேரோட போர்ட்ஃபோலியோ அந்த ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதை பார்க்கும்போது இதை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம இதை சொன்னா கூட அதை ஏத்துக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்களான்னு எனக்கு இல்ல ஒரு நான் hesitation. 100% ஷுவர் ஏத்துக்க மாட்டான். அவன் 137 ரூபாயில வாங்கின ஷேர் இன்னைக்கு 12 ரூபா இருந்தா நீ வித்துடு சொன்னா அவனுக்கு அது கேட்டுக்கிறதுக்கே இஷ்டம் இல்ல. இல்ல 1400 ரூபாய் வாங்கி 700 ரூபாயில இருந்தாலே ப்ராப்ளம் இல்ல இது வந்து 90% லாஸ்ட். இதுல அவன் என்ன சொல்லுவான், அந்த யாரு வாங்க சொன்னானோ அவன் சொல்றான் பாரு 12ல 24 போனா டபுள் கூட கொஞ்சம். ஐயோ 90% லாஸ் ஆச்சு, இன்னும் 10%க்கா எவ்வளவு நாள் உட்காந்துருப்பேன். பட் பீப்புள் டூ இட், என்ன பண்ண முடியும்? அப்புறம் கேட்டா சிரிக்கிறான் மீன்ஸ் இஸ் காட் சம் அதர் அசெட்ஸ். ஏன்னா அதர் அசெட்ஸ் இல்லைன்னா அழுவான். சிரிக்கிறான் இது ஏதோ means he's got பொழுதுபோக்கு other- மாதிரி பண்றாங்க. பொழுதுபோக்கு மாதிரி ஜென்ரலா பண்றான். நான் பார்த்த வரைக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சரை பிளைண்டா ஃபாலோ பண்றவங்க இன்வெஸ்டிங்க ஹாபி மாதிரி தான் பண்றாங்க. ஆமா டைம் பாஸ் ஆமா. அண்ட் தே திங்க் தட் இட் இஸ் ஓகே, நான் லெட் மீ எக்ஸ்பெரிமெண்ட். இல்ல இதுல என்ன ப்ராப்ளம்னாக்கா அந்த ஒய்ஃப்க்கு தெரியவே தெரியாது இவன் என்ன பண்றான்னு. ஸோ ஒய்ஃப் வந்து ஏதாவது நல்ல கம்பெனியில் வேலை பண்ணிட்டு நிறைய ஈசாப் இருக்கும், நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கா. இவன் வந்து நான் தான் புருஷன் எனக்கு எல்லாம் தெரியும்னு மெஸ் பண்ணி வைக்கிறான். ஆனாலும் அதையும் தாங்கிக்கிற சக்தி அவளோட சேலரியிலையும் ஈசாப்லையும் இருக்கு. பட் அதனால அச்சீவ் பண்ண போனா வேண்டியதை போகுதுன்னு. அச்சீவ் பண்ணாம போயிடுவாங்கல்ல. இந்த பணம் க்ரோவே ஆகலைன்னா உனக்கு என்னைக்கு ரிட்டையர் ஆகணுமோ அன்னைக்கு ஆக முடியாது. என்ன கோல் வேணுமோ அது இல்ல முடியாது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் லேட்டரா பாதிக்கப்படுதுல்ல. அனாவசியம் இல்லை அதெல்லாம். ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்சஸை இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. இல்லை இன்ஃப்ளூயன்சர் எப்படி யூஸ் பண்ணணும்னா அவன் வந்து அதெல்லாம் பண்ணி அவனுக்கு ட்ராக் ரெக்கார்டுக்கு அப்புறம் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கானா, இல்லை சும்மா 22 வயசுல கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியும், ட்ரோன் ஆப்ரேட் பண்ண தெரியும்னா நீ டூரிசம்லாம் பண்ணலாம். இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு நல்லா இருக்கும். அதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபைனான்ஸில் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எந்த ஃபண்ட் வாங்கணும், நீ எவ்வளோ வாங்கணும் அதெல்லாம் தெரியுங்கிறது தப்பு. அது கொஞ்சம் எய்தர் படிச்சிருக்கணும், இல்லைன்னா அதை பற்றி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கணும், இல்லாட்டா படித்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 25 வயசு 30 வயசு டாக்டர்கிட்ட போகிறது இல்லை, ஒரு 45 வயசு டாக்டர்கிட்ட போனால் அவங்க அகாடமிக் இதுவும் இருக்குது, சர்டிஃபிகேஷனும் இருக்குது, அண்ட் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவன்கிட்ட தானே நம்ம போகிறோம். சர்ஜரிக்கு போனோம் நம்ம ரொம்ப 80 வயசு சர்ஜன்ட்டையும் போக மாட்டோம். ரொம்ப சின்ன ஒரு 50 வயசு ஆமாம், ஒரு 50 வயசு இருந்தாக்கா ஓகே அவன் கையும் ஸ்டேபிளாக இருக்கும், நல்லா படிச்சிருக்கான், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கானா, அவன் யூடியூப் சேனல் வச்சுருக்கானா, அவன் இதெல்லாம் பண்ணுறானா, அவன்கிட்ட போகணும். சும்மா அட்ராக்டிவாக இருக்குன்னா என்னோட கண்டென்ட் எடுத்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் நிறைய ஷார்ட்ஸ் கிளிப்ஸ் பண்ணுறான். எனக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி என்னோடது. நான் ஒரு வீடியோ பண்ணினேன் 3 20 30 40 ரூல் ஃபார் பையிங் அ ஹவுஸ்னு. அதாவது 3 times யுவர் சிடிசி ஷுட் பி த ஹவுஸ். 20 year லோன் தான் வாங்கிக்கணும், 30%க்கு மேலே உனக்கு இஎம்ஐ இருக்கக்கூடாது, அண்ட் 40% நீ டவுன் பேமெண்ட் பண்ணணும். இது நான் பண்ணி இதை பார்த்து 3-4 சின்ன இன்ஃப்ளூயன்சஸ் இதே நான் பண்ணினது ஒரு 10 minute வீடியோ இந்த மாதிரி உட்காந்து போர் அடிச்சுட்டு ஒரு கோட்டு போட்டு நான் பண்ணுவேன். அவள் அதை குயிக்காக 1 minute வீடியோ 3 20 30 40 ரூல் பண்ணுறேன். பட் தட்ஸ் ஓகே. ஐ கான்ட் சே டோன்ட் டூ இட். இதில் எனக்கு பேட்டன்ட் இருக்குதுன்னு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு தரம் பேசியாச்சுன்னா அது பேட்டன்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாததா வால்மீகி வியாசர்லேருந்து நானும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன், அவளுக்கு நான் ராயல்ட்டியாக கொடுக்குறேன். ஸோ ஐ எம் நாட் வரிட் அபவுட் ராயல்ட்டி. ஆனால் அது புரிஞ்சிக்காமல் பண்ணுறது தான் ஐ வுட் பி வரிட். ஸோ நல்ல குட் குவாலிட்டி டேட்டா இஸ் அவைலபிள், குட் குவாலிட்டி வெப்சைட்ஸ் ஆர் அவைலபிள். இன்வெஸ்டோபீடியாலலாம் நிறைய நல்லது இருக்குது.
ஸோ கிரெடிபிளா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணோம். எப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிரெடிபிலிட்டியில குறையறாங்களோ அப்போ நீங்க அவங்கள நம்புறதை குறைச்சிக்கணும். அண்ட் இன்னொன்னு ஜெனரிக் அட்வைஸ் தான் எடுத்துக்கணும். அவன் ஏதாவது டேக்ஸ் அட்வைஸ் கொடுத்தாக்கா அதை கேட்டு வச்சுட்டு உங்க சிஏட்ட செக் பண்ணுங்க. சும்மா அவன் சொல்றானேன்னு பண்ணிட்டு அப்புறம் சிஏ உன்ட்ட 3 வீடு இருக்குல்ல, இந்த டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காதுன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன சொன்னான், ஒரு வீடை விற்று இன்னொரு வீடு வாங்கினா டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், 2 வீட்டுக்கு தான் கிடைக்கும், 3வது வீடு கிடைக்காது. அவன் சொல்லலை. அது அவன் தப்பும் இல்லை. ஏன்னா அவன் ஜெனரிக்காக சொல்கிறான். ஈஸ் அஸ்யூமிங் இவன்ட்ட ஒரு வீடு தான் இருக்கும், நிறைய பேர்கிட்ட ஒரு வீடு தான் இருக்கும். உன்ட்ட 3 வீடு இருக்குன்னு உன் சிஏக்கு தான் தெரியும், இன்ஃப்ளூயன்சருக்கு தெரியாது. ஸோ டோன்ட் பிளேம் த இன்ஃப்ளூயன்சர். நீ எடுத்துட்டு அட்வைஸ் தப்பு. நீ போய் அல்ல அதை எடுத்துட்டு கரெக்ட் ஆள்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் பண்ணு. யாருக்கிட்ட கேட்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்னைக்கு வாழ்க்கையில they are inevitable, they are there, you cannot do away with them, but you can do away with how you use them. Correct. You can change the way in which நீங்க அவங்களை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை நீங்க மாத்திக்கலாம். அப்படி மாத்திக்கும் போது உங்களை இன்னும் பக்குவப்படுத்தணும், உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணோம், உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர முக்கியமான கருத்து. இதே நீங்கள் மெடிக்கல் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். என் ஃப்ரெண்டு கார்டியோலாஜிஸ்ட். ஸோ நான் ஏதாவது வீடியோ பார்த்து ஏதாவது இருந்தாக்க நான் அவன்கிட்ட கேட்பேன், இப்படி இருக்குதா, இதெல்லாம் பார்க்காதே, இதெல்லாம் குப்பைன்னு விடுவான். அவனே சொல்லுவான், இது பாரு, இதை பார்க்காதே. நான் ஒரு ஹெல்த் செக்கப்புக்கு போயிருந்தேன், ஏதாவது பிளட் செக்கப்புக்கு. என்னோட ரிப்போர்ட் வந்தது. நீங்கள் இந்த ரிப்போர்ட்லாம் புரியாது. ஸோ நேராக அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இல்லை, அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இன்னொரு டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவனுக்கு ஒன்றும் இல்லை. என் ஒய்ஃப்க்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கும். ஸோ அவள் அதை பார்த்துட்டு, இல்லை நீ கார்டியாலஜிஸ்ட்டும் கேளு. நான் சரி கேட்குறேன். அவன் கூட போய் அன்றைக்கி காலம்பரம் எங்களுக்கு வேறு வேலையில் 10 கிலோமீட்டர் ரன் பண்ணிடணும். ஸோ ரன் பண்ணி முடிச்சோடனே நான் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, என் ஹார்ட்டை பற்றி ஏதாவது கேட்கணும். 10 கிலோமீட்டர் ஓடினு இல்லை, என் கூட தான் ஓடினு இல்லை, என் பேஸில் ஓடினு இல்லை, உன் ஹார்ட்டில் ப்ராப்ளம் எனக்கு கேட்டிருக்கும், காதில் கேட்கல. ஸோ தே நோ ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஷுட் வரி யூ, வாட் ஷுட் நாட் வரி யூ. நம்ம சும்மா நம்மளுக்கு ஹெல்த் புரியறது இல்லைல்ல, புரியறது இல்லைங்கிறது புரியறது பெருசு. ஸோ இன்ஃப்ளூயன்சர் சொன்னாக்க கரெக்ட் சோர்ஸில் போய் அதை செக் பண்ணிட்டு தென் யூ ஷுட் ஆக்ட். டோன்ட் ஜஸ்ட் ஆக்ட் பிளைண்ட்லி. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியலை, 50-60% தான் புரிஞ்சிருக்கு. தட்ஸ் நாட் இனஃப். அவருக்கு சரியா புரிஞ்சிருக்கான்றதை நம்ம எப்படி எவாலுவேட் பண்றது? நமக்கு எவாலுவேட் பண்ற சக்தி இல்லைன்னா கரெக்ட் ஆள்கிட்ட போய் கேட்டுட்டு அப்புறம் பண்ணு. ஸோ இன்ஃப்ளூயன்சர் நம்ம லைஃப்ல இருக்க தான் இருப்பாங்க. ஆனா நம்ம லைஃப்ல அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வச்சிருக்கேன். நீங்க தாராளமா அந்த கேள்விக்கான விடையை கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நீங்க போற விடை மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். எதையுமே நம்ம பார்க்கும்போது அது என்ன நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்களை புறந்தள்ளினோம்னாக்கா நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும், வேலை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அவுட்கம் உங்களுக்கு கிடைச்சதுனாக்கா நீங்க ஃபைனான்சியலா அச்சீவ் பண்றது கணிசமா அதிகமா இருக்கும். லைஃப்ல நீங்க அடையக்கூடிய ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். அதையும் கடந்து ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு நீங்க போக முடியும். அந்த இடத்திற்கு நிச்சயமாக இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.